நாட்டு கொத்தமல்லி வச்சு தொக்கு பண்ணுவோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், கெடாமையும் இருக்கும், 4-5 நாளைக்கு கெடாமல் இருக்கும். இதை வந்து நாட்டு கொத்தமல்லின்னா செடி வந்து நீளமாக இருக்காது, இந்த வேரெல்லாம் வந்து குட்டை குட்டையாக தான் இருக்கும். வரல வேரெல்லாம் கட் பண்ணிட்டேன். இந்த வேரெல்லாம் வந்து குட்டை குட்டையாக இருக்கும். நீளமாக செடி இருந்துச்சுன்னா அது சும்மா சாதாரணமாக விளைய வைக்கிறது. இதுதான் கிராமங்களில் மிளகாய் செடியோடு போட்டு வைப்பாங்க. இது ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து வாங்க எப்படி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கிடுவோம். கழுவி எடுத்துகிட்டு சட்டியில் வச்சு வதக்கிக்கிடுவோம் கொஞ்சம். இப்போ கொத்தமல்லி தொக்குக்கு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிடுவோம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடான உடனே இதில் பாருங்கள், நான் ஒரு கட்டு கொத்தமல்லிக்கு ஒரு 50 கிராம் இது சேர்த்துக்கிடுவோம். 50 கிராம் உளுந்து. நீங்கள் எந்த உளுந்து வேணாலும் சேர்த்துக்கிறலாம். கருப்பு உளுந்து, தோல் உளுந்து இருக்கலாம், அது கூட சேர்த்துக்கிறலாம். அது ரொம்ப சத்து. உளுந்தை வந்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா செவக்க வறுத்துக்கிறது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இது நாட்டு கொத்தமல்லினால ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா செவக்க வறுத்துக்கிடுவோம். பாருங்கள், லேசாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு அதையும் இதிலே சேர்த்துருவோம். இது நல்லா பொரிஞ்சுக்கிறோம். இந்த பொரியிற இந்த பாதி உளுந்தம்பருப்பு வந்து ப்ரௌனாக லேசாக செவப்பாக ஆரம்பிக்கும் போது நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். கடுகை போட்டோம்னா நல்லா வெடித்து வர்றதுக்கும் இது நல்லா செவந்து வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த கொத்தமல்லி வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த பச்சை கொத்தமல்லி வந்து ஜூஸ் வச்சு குடிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி சாதம் பண்ணலாம். இது வந்து பித்தத்தை போக்கும், உடல் சூட்டை குறைக்கும், கண்ணுக்கு ரொம்ப நல்லது, கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும். பாருங்கள், இப்போ நல்லா செவந்துருச்சு. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. போதும், ஆஃப் பண்ணிடுவோம். இது நல்லா பாருங்கள், இவ்வளோ செவந்துருக்கணும். இதை அப்படியே எடுத்து ஆறட்டும். மறுபடியும் அதே பாத்திரம் வச்சுக்கிடுவோம். அதில் இந்த கொத்தமல்லியை போட்டுருவோம். கொத்தமல்லியை நல்லா கழுவி வச்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் வதக்கிடும். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது. அடுப்பில் வச்சா கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு பிரட்டினோம்னா கொஞ்சமாயிடும். நிறைய எவ்வளோ இருந்ததோ அது வந்து நல்லா கொஞ்சமாயிடும். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். லேசாக அந்த தண்ணி, இந்த கீழே இருக்குது பாருங்கள், தண்ணி, நம்ம கழுவுன தண்ணி, இதெல்லாம் கொஞ்சம் வற்றுனா கெடாமல் இருக்கும். இதில் வந்து ஃப்ரிட்ஜில் தான் நம்ம வைக்கணும் இல்லை, வெளியில் வச்சாலே நல்லா ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இதில் புளி எல்லாமே தண்ணி ஊற்றாமல் நம்ம தொக்கு அரைச்சி வைக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த நாட்டு கொத்தமல்லி வச்சோம்னா ரொம்ப ரொம்ப நாளைக்கு ரொம்ப வாசனையாகவே இருக்கும். இதை பார்த்திங்களா, தண்ணி இருக்குது பாருங்கள் அடியில். தண்ணி மட்டும் கொஞ்சம் நல்லா வற்றிக்கிறது. உடனே இத்தனைக்கும் ஆயிடுச்சு பாருங்கள், எவ்வளோ போட்டோம். நல்லா தண்ணி வற்றட்டும். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இப்போ இதை எடுத்துருவோம் அதிலேருந்து. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கு. இது கொஞ்சம் ஆயில் போட்டு இது பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், மிளகா வத்தல் போட்டுருவோம். இதுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோக்கு மிளகா வத்தல் போட்டுக்கோங்க. இந்த இதில் இதுக்கு தேவையான இந்த காம்பு வந்து அப்புறம் எடுத்துக்கிடுவோம் அரைக்கும் போது. இது பாருங்கள், புளி கொட்டை எதுவும் இல்லாமல், அந்த கம்பு குச்சி எல்லாமே இல்லாமல் எல்லாத்தையும் க்ளீனாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் மிக்சியில் போடும்போது ஒழுங்காக இருக்கும். இதையும் வறுத்துக்கிடுவோம்.
இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பும் போட்டு இதோட வறுத்துருவோம். எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம இதில் வந்து கடைசியில் பெருங்காயம் பவுடர் கொஞ்சம் சேர்த்து நம்ம அரைக்கணும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்க, இப்போ எல்லாத்தையும் அரைச்சாச்சு. எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்துட்டோம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்கணும். இதில் வந்து பெருங்காயம் நான் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு உளுந்து மட்டும் அரைச்சிக்குவோம். அப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு அரைப்போம். அதை வந்து உளுந்து அரைச்சிக்கிடுவோம். நல்லா இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், இப்படி குறைன்னு அரைச்சிக்கிறணும். அப்புறம் இதெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்து இனிமேல் அரைச்சிக்கிறலாம். எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், எப்படி தண்ணி இல்லாமல் நல்லா அரைச்சாச்சு. இந்த தொக்கு வந்து வெளியில் இருந்தாலே கெடாது. அப்படியே சாப்பிடும் போதே பார்க்கும் போதே வாயிலாம் ரொம்ப ஊறுது. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் அப்படியே பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டாலும் சரி. நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த பாருங்கள், குட்டி குட்டியாக பால் செஞ்சு நான் பாட்டிலில் போட்டு வச்சுக்குவேன். வேணுங்கிற போது தயிர் சாதம், சாம்பார் சாதம் சாப்பிடும் போது, ரசம் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கு இது மாதிரி உருட்டி வச்சுக்கிடுவேன் நான். இது பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஒன்று ஒன்றா எடுத்துக்கிடலாம், உதிராமல் இருக்கும். தேவைக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், ஒரு தண்ணி பசை கூட இல்லை. இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சாலே நல்லாயிருக்கும். நம்ம எண்ணெயெலாம் போட்டு நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்ததுனால நீரெல்லாம் வற்றிருச்சு. இது மாதிரி செஞ்சு நம்ம பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிடுவோம். கொத்தமல்லி தக்கு நம்ம எவ்வளோ அழகாக நம்ம பண்ணியாச்சுன்னு இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ராதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.